அதே போல என் தங்கச்சியோட திருமணத்துக்கு நான் அவரை ப்ராப்பரா பத்திரிக்கை கொண்டு போய் வச்சு கூட நான் அழைக்கல. என் தங்கச்சி கல்யாணம்னு சொல்லியிருக்கேன் எப்பயோ இந்த மாதிரின்னு சொல்லி. திடீர்னு எல்லாம் கிளம்புறோம், கல்யாணம் முடிஞ்சது, எல்லாம் கிளம்புறோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்த இவங்க வரணும் இல்லையா மண்டபத்துக்கு. அப்போ திடீர்னு ஃபோன் வருது, டேய் இன்னைக்கு தான் நான் தங்கச்சி கல்யாணம். ஆமாண்ணா அப்பதான் நான் முடிஞ்சது. அடப்பா லூசு, டே சரி லொகேஷன் அனுப்பு சொன்னாரு. ஏன்னா இல்லைண்ணா இந்த மாதிரி முடிய போகுது, ஒரு 20 மினிட்ஸ் இருப்பீங்களா? ஆமா நான் இருப்போண்ணா அப்படின்னா 20 மினிட்ஸ்ல வந்துட்டார் சார். வந்துட்டு இல்லடா அது ஏதோ ஒன்று மாதிரி உடுத்திட்டே இருந்தது உங்க வீட்டு ஃபங்க்ஷனு, நான் வரல நான் தப்பாயிட்டா அப்படின்னாரு. வந்துட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க தான் அதை பெத்ததா அப்படின்னாரு. ஆமா அப்படின்னாரு. ரொம்ப நல்ல பிள்ளைய பெற்றிருக்கிறீங்க, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு. இவ்வளவு ரொம்ப நாளா வருத்தப்பட்டே இருந்திருப்பீங்க, ஐயோ எப்படி பொழைப்படும், அதெல்லாம் பயங்கரமா பொழைச்சிருவான் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போகும்போது திடீர்னு 3 லட்ச ரூபா எடுத்து கையில கொடுத்தாரு. வேண்டாம் வெயிடா, ரொம்ப கேஷ் இதுவாகிற தருணம் அது, முடியாது, கையில புடி வச்சுக்கோ. நம்ப மாட்டீங்க சார், அந்த 3 லட்ச ரூபா இருந்ததுனாலதான் எனக்கு மண்டபம் வாடகை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா நானும் என் ஃப்ரெண்டும் 700 ரூபாய் எடுத்துட்டு வரோம். அவ்வளவுதான் இருக்குது கையில. கல்யாண செலவு எல்லாம் முடிச்சு இல்லாம இருந்தா நான் கடன் வாங்கிருக்கணும். பட் அது எப்படி அவருக்கு வந்தாரு, 3 லட்ச ரூபாய் குடுறா அப்படின்னு வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு மனுஷன். அவரும் சரி ரஞ்சித்தனாவும் சரி, இவங்க 2 பேருமே என் மேல வந்து அதீதமான பாசம் இருக்கிறவங்க.